கொழும்பின் பல பகுதிகளில் இன்று நீர்வெட்டு. சீரற்ற காலநிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைப்பு. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தூதுவருக்கும் பிரதமர் ஹரிணிக்கும் இடையில் சந்திப்பு. தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல். 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இலங்கை வீரர் என்ற சாதனையை படைத்தார் பிரபாத் ஜெயசூரிய. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பகுதி மரக்கறி வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி பச்சை மிளகாய் கிலோ 800 ரூபாய், தக்காளி கிலோ 400 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. கரிமிளகாய் கிலோ 650 ரூபாவாகவும், போஞ்சி கிலோ 400 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக ஹட்டன் பகுதி மரக்கறி வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். மரக்கறி செய்கை நீரில் மூழ்கியுள்ளமையே விலை அதிகரிப்பிற்கு காரணம் என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தூதுவர் திரு காலித் நாசிர் அல் அமீரி ஆகியோருக்கிடையில் பிரதமர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பின் போது ஜனநாயக கொள்கைகளுக்கான மக்களின் வலுவான அர்ப்பணிப்பை தூதுவர் பாராட்டினார். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை பற்றி பெருமிதம் கொள்வதாகவும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சேவையாற்றும் திறமையான மற்றும் நிபுணத்துவம் மிக்க இலங்கையர்களின் சேவையை பாராட்டுவதாகவும் தூதுவர் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இன்று காலை 10 மணி நிலவரப்படி 344 குடும்பங்களை சேர்ந்த 1297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்தார். சீரற்ற வானிலை காரணமாக 204 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதுடன் 117 குடும்பங்களை சேர்ந்த 462 பேர் 9 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டிருந்தார். கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் முரளிதரன், கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் ஆகியோருடன் அசாதாரண காலநிலை காரணமாக அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விஜயம் செய்தார். இதன்போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக நிவாரண நிலையங்கள் சிலவற்றை பார்வையிட்ட அவர் அங்குள்ள நலன்புரி ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். தங்க வைக்கப்பட்டுள்ள பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்களது தேவைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டதுடன் அவர்களுக்கான அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் சிலவற்றையும் அவர் வழங்கி வைத்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் 4155 குடும்பங்களை சேர்ந்த 13250 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 25 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்ட புள்ளி விபரத்தில் குறித்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் 1139 குடும்பங்களை சேர்ந்த 3903 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 10 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் 2141 குடும்பங்களை சேர்ந்த 6431 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 11 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் 175 குடும்பங்களை சேர்ந்த 588 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. கொழும்பின் பல பகுதிகளில் 18 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் இன்று மதியம் 12 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை நீர்வெட்டு அமுலில் இருக்கும் என அந்த சபை தெரிவித்துள்ளது.
அம்பத்தலையிலிருந்து எலிஹவுஸ் வரை நீர் விநியோகம் செய்யும் நீர் குழாயில் அவசர மற்றும் அத்தியாவசிய திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக அச்சபை மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக இன்று நண்பகல் 12 மணி வரை நிலவரப்படி 20,732 குடும்பங்களை சேர்ந்த 69,384 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. 178 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் 79 பாதுகாப்பு நிலையங்களில் 2,136 குடும்பங்களை சேர்ந்த 7,342 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராக்கெட் சேமிப்பு கிடங்கு ஒன்றில் ஹிஸ்புல்லா நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தியதால் தெற்கு லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்தம் அறிவித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் அவர்கள் எந்த தகவலும் வழங்கவில்லை என்று கூறியுள்ளது. இதுகுறித்து லெபனான் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவல்களில் இந்த தாக்குதலில் 2 காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டர்பனில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் தனக்கு ஏமாற்றம் அளிப்பதாக சுழல்பந்து வீச்சாளர் பிரபா ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். நேற்றைய 2ஆம் நாள் ஆட்டத்தின் பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் 2வது இன்னிங்ஸில் டோனி டி சோர்சியை வெளியேற்றியதன் மூலம் உலகின் அதிவேகமாக 100 டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது பந்து வீச்சாளர் பிரபா ஜெயசூரிய என்று பெயர் பெற்றுள்ளார். பிரபா ஜெயசூரிய 17 போட்டிகளில் தனது 100வது விக்கெட்டை பதிவு செய்து குறைந்த போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இலங்கை வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்நியூஸ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.